ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏடாகூட சமையலில் ஸ்வீட் சிக்கன் பண்ண போகிறேன். முதல்ல நம்ம ஜிஞ்சர் கார்லிக் மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா தட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு டர்மரிக் பவுடர், தேர்டு சில்லி பவுடர், ஃபோர்த்து பெப்பர் பவுடர் லைட்டாக போடணும். ஸ்வீட் சிக்கன் சொல்லிவிட்டு சால்ட்டு போடாத விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக. அது மேலே அப்படியே லைட்டாக தெளிச்சிக்கோங்க. வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஹேண்ட்லேயும் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தயிர் ஆட் பண்ணணும். தயிர் நைட்டில் இன்றைக்கி கிடைக்கல, அதனால் நான் ஆட் பண்ணலை. என்னடா இது ஒயிட்டாக எடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்குறீங்களா? இதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணணும். ரொம்ப நாள் ஆசை, எல்லாம் ஒரு விதமாக ஒரு குக்கிங் பண்ணுறாங்க. சரி, நம்ம ஒரு ஸ்வீட் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணேன். இன்றைக்கி ஒரு 15 or 20 minutes மூடி வச்சுட்டு அதை திருப்பி ஓப்பன் பண்ணி லைட்டாக அந்த கடாய் காஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஆயில் எடுத்து ஊற்றணும். நல்லா நமக்கு தேவையான அளவு ஆயிலை ஊற்றிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்களா, நல்லா பொரிய போகுது. இப்போது சாப்பிட்ணும் போல் இருக்கா? ஏதோ என்னால் முடிஞ்ச ஐடியாவுக்கு இந்த ஸ்வீட் சிக்கன் செய்யலான்ட்டு இன்றைக்கி பிளான்னு, அதனால தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு மாதிரி அப்படியே டார்க் எல்லோ ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஸ்நாக்ஸாக. ஃபுல் ப்ரோட்டீன் இது. என்ன சவுண்டு கேட்குது? ரொம்ப திக்காகிடுச்சா தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஸ்வீட் சிக்கன் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்ப்போமா? நான் ஏதோ நினைச்சேன், நம்ம ஏடாவோட சமையலில் சமைச்சா ஏடாவோடமா ஆகும் அப்படின்ட்டு. உண்மையை சொல்கிறேங்க, எக்ஸலன்ட் டேஸ்ட்டுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சக்கரை நிறைய போட்டுறாதீங்க, கொஞ்சமாக லைட்டாக அப்படி தூவி விட்டுருங்க சக்கரை. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.